நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 22 மொழிகள் நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா சொல்லப்பட்டிருக்கு. அந்த 22 மொழிகளும் ஒரு சிறப்பு வாய்ந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய மொழிகளாக கருதப்படுது. அதனால ரூபா நோட்ல கூட பாத்தீங்கன்னா அந்த 22 மொழிகள்லயும் ரூபாய் அப்படின்ற விஷயத்த அச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும், அதாவது மத்திய அல்லது ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுல உள்ள மாநில அரசுக்கும் போயிட்டு இருக்கிற டிபேட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய தாய்மொழிய கத்துக்கணும். இந்த மும்மொழி கொள்கைப்படி மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்மொழி கண்டிப்பா கத்துக்கணும். ஹிந்தி கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னு கிடையாது.